மாணிக்க வாசகர் சுவாமிகள் சைவ சமய குறவர்களில் 4வரில் ஒருவர். முன்னைய மூவரும் தேவாரம் பாடியிருக்க இவர் திருவாசகமும் திருக்கோவையும் எழுதினார். இவர் 9ஆம் நூற்றாண்டில் வரகுண பாண்டியன் காலத்தை சேர்ந்தவர்னு எழுதப்பட்டிருக்கு. அரிமர்த்தன பாண்டியன்கிட்ட தலைமை அமைச்சராக பணியாற்றியிருக்காரு. இவர் பிறந்த ஊர் திருவாத ஊர். இயற்பெயர் திருவாத ஊரடிகள். அவருக்கு விருது தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தென்னவன், பிரம்மராயன், நாயன்மார் மூவர்னு. தத்துவம் சைவ சமயம் பக்தி நெறி. இவர் காமிச்ச மேற்கோள் நமச்சிவாய வாழ்க நற்றுணையாவது நமச்சிவாயமே அப்படின்னு. குறிப்பிட்ட உயர்ந்த விருது எப்படின்னு பார்த்திங்கன்னா நாயன்மார்னு இருக்கும், சமயக்குறவர். மாணிக்க வாசகர் சிறந்த சிவபக்தரான 2ஆம் வரகுணன் 863 911 காலத்தில் வாழ்ந்தவர். மாணிக்க வாசகர் பாடிய பக்தி சுவையும் மனதை உருக்கக்கூடிய தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்கள் வரிசையில் வச்சு பார்க்கப்படுது. சிறைப்பெறா நீர் போல் சிந்தைவாய் பாயும் திருப்பரந்துறையுரை சிவனே என்பதாலும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்னும் அடிகளால் தமிழோட அருட்திறத்தையும் ஊரிற்கும் இறைவனுக்கும் நெருக்கத்தை நம்ம பார்க்கலாம். நிறைய குதிரை செய் என்னும் திருநாவுக்கரசர் பாடல் மூலம் இவர் காலத்தால் அப்பருக்கு முந்தியவர்னு தெரிய வருது. ஞான நெறியை பின்பற்றி இவர் 32 ஆண்டுகள் வாழ்ந்து ஆனி மாதத்தில் சிதம்பரத்தில் முக்தி அடைஞ்சார், சிவனடி சேர்ந்தார். இவருக்கு மாணிக்க வாசகர், திருவாத ஊரடிகள், மணிமொழியார், தென்னவன், பிரம்மராயன்னு பெயர்களும் உண்டு. தலப்புறாத்தில் திரட்டிய தகவலால் அபிமான சிந்தாமணி கூறுவது திருவாத ஊரார் பாண்டிய நாட்டில் சம்புநாத சரிதருக்கும் சிவஞானவதிக்கும் மகனாக பிறந்தார் அப்படின்னு தெரிய வருது.